வச்சது யாரு? காண்டாமிருகத்தின் பலத்தை பார்த்தியே. இதெல்லாம் சொல்லி சொல்லி இது எல்லாத்துக்குள்ளேயும் எப்படி அந்த வித்தை நான் வச்சேனோ அப்படி நீதிமான் என்பது ஒரு வித்து. தன்னுடைய நீதி போதுமானது நினைச்சாரு. இந்த யோபு புத்தகமே என்ன தெரியுமா? யோபு நீதிமானா இல்லையா டிபேட்டிங், அவ்வளவுதான். யோபு புத்தகமே என்னன்னா, அவன் நீதிமான்றான், இவன் இல்லைன்றான். அவன் நீதிமான்றான், இவன் இல்லைன்றான். ஏன்னா நீ பாவம் செஞ்சிருப்படான்றான். அவன் என்ன சொல்ல, பாவமே நான் செய்யலடா அப்படின்றான். இல்லடா நீ செய்யாம நடக்காதடான்றான். அவன் சொல்ல, பாவம் செய்யலடா. இல்ல பாவம் செஞ்சிருப்ப, செய்யாம இருந்தா நீதிமான்றான். அவன் இவன் நான் சொல்ல, செய்யவே இல்லை, அப்ப நீதிமான் தானே. கடைசி இவர் வராரு, நீ செய்யாம இருந்தால் நீதிமான் கிடையாதுன்னு முடிச்சாரு. நீதிமான் என்பது செய்வதிலும் செய்யாததிலும் அல்ல. பாவம் செய்வதனால் துன்மார்க்கன் அவன் சொல்றான். ஆனா அவர் சொல்றாரு, என் தாசன் துன்மார்க்கன் கிடையாதுடா. உடனே அப்ப நீதிமான் தானே, நீ நீதிமானும் கிடையாதுறாரு. கையை தட்டு கொஞ்சம் வலையில சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸை பார்த்து சொன்னாரு, என் தாசனா யோபு துன்மார்க்கன் கிடையாது. உன்னை யோபு நினைச்சா, அப்ப நான் நீதிமான் தானே. நீ நீதிமானும் கிடையாது. இது கடையில ஒண்ணு இருக்கு, சன்மார்க்கன். அப்ப துன்மார்க்கனுக்கு நடப்பது எப்படியோ அப்படியே சன்மார்க்கனுக்கும் நடந்தது. ஆகையால யோபுக்கு நடந்துச்சு. இதுதான் சூரியனுக்கு கீழே நான் கண்ட கொடிய தீங்குன்றான். 2வது வசனம் வாசிங்க, 9:2 பிரசங்கிய. எல்லாருக்கும் எல்லாம் ஒரே விதமாய் சம்பவிக்கும். யோபு நீதிமான் இல்லையா? அடுத்த கள்ள உபதேசத்தை தொங்கி விட்டார்கள். நம்மால யோபுவே நீதிமான் இல்லைன்றா. சார் இதை கேட்கறதுக்கு நாதி இல்லையா? இன்னும் எவ்வளவு காலம் விட்டு வைக்க போகிறீர்கள்? இவனை சிலுவையில் எறியுங்கள், இவனை சிலுவையில் எறியுங்கள். யோபு நீதிமான், யோபு துன்மார்க்கன். யோபு துன்மார்க்கன் சொல்லவே இல்லை, யோபு சன்மார்க்கன் சொன்னேன். யோபு நீதிமான் இல்லைன்னு நான் சொன்னேன். ஆமென். என் அன்புக்குரியவர்களே, இப்ப அந்த வசனம் வாசிங்க, 9:2 சீக்கிரம். எல்லாருக்கும் எல்லாம் ஒரே விதமாய் சம்பவிக்கும். சம்பவிக்கும். சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும் நற்குணமும் சுத்தம் உள்ளவனுக்கும் நற்குணமும் சுத்தமும் உள்ளவனுக்கும் சுத்தம் இல்லாதவனுக்கும் சுத்தம் இல்லாதவனுக்கும் பலி இடுகிறவனுக்கும் பலி இடுகிறவனுக்கும் பலி இடாதவனுக்கும் யோபு பலியிட்டான். பலி இடாதவனுக்கும் ஒரே விதமாய் சம்பவித்தது. ஏன் தெரியுமா? இவர்கள் எல்லோரும் பிசாசின் பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். அவனுடைய வித்தாய் இருக்கிறார்கள். அந்த வித்துக்குள்ள இருந்து இவன் நல்லவனா இருக்கிறான், வித்துக்குள்ள இருந்து இவன் கெட்டவனா இருக்கிறான். புரியுதா நான் சொல்றது? ஆனா யாருமே பிதாவின் வித்துக்குள்ள வரல. அப்ப நீதிமான்னா யார் தெரியுமா? அவர் சொல்றாரு, வாசிங்க 40:8 யோபு வாசிங்க. நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ? யோபு ஒரு நீதிமானுக்கு எப்படி இப்படி நடக்கலாம், எப்படி இப்படி நடக்கலாம் அப்படின்னு பேசி, நீ என்னுடைய நியாயத்தை. அப்ப தேவனுக்கு ஒரு நியாயம் இருக்கு. இவங்க நியாயத்தை வச்சு கடவுளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. யோபுவை பார்த்து கர்த்தர் சொல்ற, யோபு நீ என்னுடைய நியாயத்தை அவமாக்குவாயா? வாசிங்க. நீ உன்னை நீதிமானாக்கி கொள்ளும்படிக்கு நீதிமானாக்கி கொள்ளுவதற்காக என்னை குற்றம் சுமத்துவாயோ? என்னை நீ குற்றம் சுமத்துவாயா? டே யோபு, நீ நீதிமானா இருந்தா உனக்கு இதெல்லாம் நடந்திருக்காது. நீ உன்னை நீதிமான்ற கேட்டகரிக்கு இருக்கிறேன்னு நீ சொல்லிட்டீனா நான் குற்றவாளி ஆயிருவேண்டா. என்ன நீதிமானை அடிக்க விட்டேன்னா நான் குற்றவாளி. அதனால நீ நீதிமான் ஆகிறதுக்காக என்ன தயவுசெய்து குற்றவாளி ஆக்கிறாத. இது சன்மார்க்கன்ற கேட்டகரியில் நடந்தது. நீ நீதிமான் சொல்ல எனக்கு ஆசைதான். ஆனால் நீதிமான் நான் சொல்லிட்டேன்னா அடுத்து பின்னாடி ஒரு உண்மையான நீதிமான்லாம் சொல்லுவாங்க. அப்போ நீதிமானுக்கு அடி இருக்கான்னு கேட்பாங்க. அப்போ நான் குற்றவாளி ஆயிடுவேன். நீ உன்னை நீதிமான் ஆக்கி கொள்ளும்படிக்கு என்னை குற்றவாளி ஆக்காத. நீதிமான்னா செயல்கள் இல்லை யோபு, அது வித்து, அது வித்து. ஆமே, அப்படி முடிச்சாரு. குதிரை கணக்குதே, அதுக்குள்ள கணக்கக்கூடிய வித்த வச்சது யாரு? தீக்கோழி ஓடுதே, அதுக்குள்ள ஓடக்கூடிய வித்த வச்சது யாரு? காண்டாமிருகத்தின் பலத்தை பார்த்தியே. இதெல்லாம் சொல்லி சொல்லி இது எல்லாத்துக்குள்ளேயும் எப்படி அந்த வித்தை நான் வச்சேனோ அப்படி நீதிமான் என்பது ஒரு வித்து. எதற்காக அவ்வளவு காட்டு மிருகங்கள், அவ்வளவு நாட்டு மிருகங்களை பேசிட்டு நீதிமான் பேசுறாருன்னா, எப்படி இதெல்லாம் தனக்கே தெரியாம மீன் தானா நீந்துதோ
குதிரை தானா கணக்குதோ, சிங்கம் தானா கர்ஜிக்குதோ, அதுக்குள்ளெல்லாம் வித்த வச்சுதான் அது சிங்கம். அப்படித்தான் நீ என் வித்தா இருந்தால் நீ நீதிமான்.